பாவக்காய் தொக்கு இன்றைக்கி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 2 அரிஞ்சு போயிடுச்சிங்க. பொடியாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பொடியாக அரிஞ்சு வச்சிங்கன்னா அதிலே ஒரு 10 நாட்டு வெங்காயமும் அரிஞ்சு வச்சிங்கங்க. நல்லா ஒரு 2 பழுத்த தக்காளி பழமும் அரிஞ்சு வச்சுட்டு 10 பல்லு பூண்டும் நல்லா உரித்து பொடியாக அரிஞ்சு வச்சிங்க. ஒரு கத்து கருவேப்பிலை, ஒரு கோலி குண்டு அளவுக்கு புளியை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு ஊற வச்சிங்க. தனியாக இன்னொரு பேனில் கடுகு 1 டீஸ்பூனும், வெந்தயம் அரை டீஸ்பூனு, சீரகம் 1/4 டீஸ்பூனு, ரெட் சில்லி 2 நம்பர் இதை போட்டு நல்லா வறுத்து வச்சிங்க. பொடி பண்ணி நம்ம இந்த தொக்குல சேர்க்கறதுக்கு 50 ml நல்லெண்ணெயை ஒரு பேனில் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பூண்டை இதை போட்டு முதல் நல்லா வதக்கிட்டு அதையே கருவேப்பிலையும் போட்டு வதக்கிக்கவும். அதில் தக்காளி பழத்தை கொஞ்சம் வெங்காயம் வதங்கணும், தக்காளி பழத்தை நல்லா பிழிஞ்சிட்டு அதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. எதுலேயுமே தண்ணி மாத்திரம் ஊற்றக்கூடாது. 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கின பிறகு பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பாவக்காய், அதையும் அதிலே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கங்க. அரை டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடரும், அரை டேபிள் ஸ்பூனு காஷ்மீரி சில்லி பவுடரும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கங்க. கொஞ்சம் நல்லா ஒரு கால் பதத்துக்கு நல்லா வெந்த உடனே நம்ம புளியை மிக்சியில் போட்டு நல்லா அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் அதில் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. அப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெந்தயம் சீரகம் இதெல்லாம், அதையும் அதிலேயே கலந்துட்டு நல்லா கலந்து விடுவோம். இந்த பாவக்காய் வேகிறதுக்கு நீங்கள் தட்டு போட்டு மூடக்கூடாது, அப்படியே தான் நீங்கள் வேக வைக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நிறுத்திட்டு நல்லா ஆறின பிறகு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். பாவக்காய் தொக்கு நல்லா ரெடி ஆகிடும்.